ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம காட்டுப்பகுதியில் வரும்போது பார்க்கும்போது இழந்த பழம் செடி இருந்துச்சு. இழந்த பழம் செடி போது தெரியுமில்ல, நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டோம்ல அந்த இழந்த பழம். அந்த இழந்த பழம் மிட்டாய் வச்சு சாப்பிட்டோம்ல, அந்த இழந்த பழம் மிட்டாய் வந்து செடியில் இப்படி தான் இருக்கும். அந்த செடியை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பெனிஃபிட்டை பற்றி பார்க்கணும். என்னது இழந்த பழம் தான் பெனிஃபிட்டா? இழந்த பழம் தான் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படின்னா நினைக்கிறீங்க இழந்த பழத்தில் ஈஸ்ட்ரோஜன், அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன், கால்சியம், பாஸ்பரஸ், இது போல அதிக நியூட்ரிஷனாக அதில் இருக்குது இழந்த பழத்தில். அதுபோக நோய்க்கு சக்தி இருக்குது, ரத்த சோகைக்கு, தேய்மானத்துக்கு, ரத்த ஆரோக்கியம், எலும்பு அதிகமாக இருக்கும். ஹார்மோனை சமநிலைப்படுத்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். அதுபோல் மாதவிடாய் சீராக்கும். அதுபோல் இழந்த பழத்தில் பற்களுக்கு தேவையான கால்சியமோ, 30 வயசுக்கு மேலே எலும்பு தேய்மானம், எலும்பு பழத்தை இறக்கும்ல, அவங்களும் இந்த இழந்த பழத்தை எடுத்துக்கலாம். நினைவாற்றல் சக்தி அதிகரிக்கிறதுக்கான சக்தியும் இந்த இழந்த பழத்தில் இருக்கு. இவ்வளோ அதிகமான சத்துகள் உள்ள இழந்த பழத்தை நெக்ஸ்ட் டைம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. சரிங்களா? இழந்த பழத்தில் ரொம்ப அயன் சத்தும், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற அதிக சத்துக்கள் அதிகமாக இதில் இருக்குது. இந்த செடியில் நான் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முள் இருக்கும். செடியில் முள் இருக்கும், பார்த்து பாருங்க. இங்கே நீங்கள் வெளில எங்கேயும் பார்த்து பறிக்க போகிறீங்க, இங்கே பார்த்து போகிறீங்க, கரெக்டாக போகிறீங்க. சரிங்களா? நல்லா கழுவி அதுக்கப்புறம் கன்சியூம் பண்ணுங்க. இது மாதிரி செடியை உங்கள் வீட்டுலையோ இல்லை உங்கள் இடத்துலையோ பார்த்தீங்கன்னா அதை சேஃபாக பண்ணுங்க, சேஃபாக கன்சியூம் பண்ணுங்க. ஏன்னா ஆரோக்கியமான உணவு, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக அதை செய்வீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது கையில் முள்ளதான் மிச்சிருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட யாருக்கெல்லாம் போயிடுங்க, கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க.